Hello everyone, welcome to communication.com. நம்ம சேனலில் ஆல் கிராமர்ஸ் அண்ட் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இடியம்ஸ்னா ஃப்ரேசஸ்னா இந்த மாதிரி நிறையா விஷயமே நம்ம சேனலில் கற்றுக்கிட்டு இருக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா ஒரு 25 சூப்பரான டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ரொம்பவே பேசிக்கான ரொம்பவும் பிரயோஜனமான டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, முழுவதும் சரி. அது எல்லாமே கரெக்ட் தான். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குவைட் ரைட். குவைட் ரைட். குவைட்னா ஃபுல்லாக அப்படின்னு அர்த்தம். ரைட் அப்படின்னா சரின்ற அர்த்தம். குவைட் ரைட்னா முழுவதும் சரின்னு அர்த்தம். ரெண்டாவதா, நான் அப்படி தான் நம்புகிறேன். ஐ ஹோப் ஸோ. ஐனா நான், ஹோப்னா நம்புறது, ஐ ஹோப் ஸோனா நான் அப்படி தான் நம்புகிறேன்னு அர்த்தம். மூணாவதா, அது அப்படி தெரியலை, அது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது அப்படி தெரியலை அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, இட் டசன்ட் சீம் ஸோ. இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ இட் டசன்ட்ற நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். சீம் அப்படின்னா ஒரு விஷயம் அப்படி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சீம்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இட் டசன்ட் சீம் ஸோனா அது அப்படி தெரியலை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா, கடிதம் எழுதுங்கள். ஒரு லெட்டர் எழுதுங்க. நான் பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். லெட்டர் எழுதுங்க. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளீஸ் ட்ராப் அ லெட்டர். ப்ளீஸ் ட்ராப் அ லெட்டர். அஞ்சாவதா, திரைப்படம் 6:30க்கு துவங்குகிறது. ஒரு படம் பார்க்க போகிற இடத்துல அந்த படம் 6:30 மணிக்கு துவங்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ஃபில்ம் பிகின்ஸ் அட் 6:30. The film begins at 6:30. ஆறாவதா, உனக்கு நினைவு இருக்கிறதா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do you remember? ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கா, நினைவு இருக்கா அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ரிமெம்பர்னு அர்த்தம். Do you remember அப்படின்னா உனக்கு நினைவு இருக்கான்னு கேட்குறது. அடுத்ததா, என்ன தப்பு, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிலாம் நம்ம கேட்போம்ல, என்ன தப்பு, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, வாட் இஸ் ராங். எட்டாவதா, எவ்வளோ அழகு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு பியூட்டிஃபுல்னா எவ்வளோ அழகுன்னு அர்த்தம். அடுத்ததா, எவ்வளோ இனிப்பு. எவ்வளோ அழகுனா ஹவு பியூட்டிஃபுல்னு பார்த்தோம். அப்போ இங்கே எவ்வளோ இனிப்புன்னு இருக்குது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இனிப்புன்றதுக்கு என்ன வரும்? எஸ், ஹவு ஸ்வீட்னா இனிப்புன்னு அர்த்தம். ஹவு ஸ்வீட், எவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஹவு ஸ்வீட்டுன்னு நம்ம சொல்லலாம். பத்தாவதா, அது ரொம்ப மோசம், அது ரொம்பவே மோசமாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் டூ பேட்னா அது மோசம்னு அர்த்தம். அது ரொம்பவே மோசன்ற இடத்துல இங்கே நம்ம டூன்ற வார்த்தையை சேர்த்து இட் இஸ் டூ பேடுன்னு சொல்லணும். அடுத்ததா, காலம் கடந்து விட்டது. இதெல்லாம் இப்போ சொல்லி வேஸ்ட்டு, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலம் கடந்து விட்டது, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் டூ லேட். 12வதா, படுக்கைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு மாத்திரை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, முடியாதவங்கள இல்லைனா உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம சொல்லுவோம்ல, பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் அ பில் பிஃபோர் யூ கோ டு பெட். 13வதா, அவள் நலமாக இருக்கிறாள். அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ இஸ் ஓகே. பரவாயில்ல, முதல்ல இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்றதுக்கு
ஷீ இஸ் ஓகேன்னு சொல்லலாம். 14வதா எப்போது நீ திருமணம் செய்யப்பட்டாய், உனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when were you married. இது ஆல்ரெடி ஒரு முடிஞ்ச விஷயம். ஸோ இது எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா வென்னா எப்பொழுது, were you married அப்படின்னா எப்போது உனக்கு திருமணம் ஆனது, முடிஞ்ச ஒரு விஷயம் கேட்குறப்ப when were you marriedனு கேட்கணும். 15வதா நான் உன்னை கொண்டு போய் விடட்டுமா, நான் உன்னை கொண்டு போய் விடட்டுமா, இது எப்படி கொஸ்டின் கேட்குறது? will I drop you, will I drop you. 16வதா தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வா, ஒருத்தவங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம்ல என் வீட்டுக்கு வா அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ப்ளீஸ் கம் மை ஹோம், ப்ளீஸ் கம் மை ஹோம். 17வதா நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நீ எப்போ வேணால் வரலாம், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ மே கம் அட் எனி டைம், யூ மே கம் அட் எனி டைம். எனி டைம் அப்படின்னா எப்போ வேணான்னு அர்த்தம். யூ மே கம் அட் எனி டைம்னா நீ எப்போ வேணால் அர்த்தம். 18வதா இது என் முகவரி, இதுதான் என்னோட முகவரி, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? திஸ் இஸ் மை அட்ரஸ். முகவரினா இங்கிலீஷில் அட்ரஸ்ன்னு அர்த்தம். திஸ் இஸ் மை அட்ரஸ்னா இது என் முகவரின்னு அர்த்தம். 19வதா மின் விளக்கை அணைத்து விடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்விட்ச் ஆஃப் த லைட், லைட் ஆஃப் பண்ணிடு எதை சொல்லுவோம்ல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்விட்ச் ஆஃப் த லைட்டுன்னு சொல்லணும். இதே மின் விளக்கை போடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கரெக்டுங்க, ஸ்விட்ச் ஆன் த லைட். அங்கே எப்படி ஆஃப் போட்டோமோ மின் விளக்கை போடுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஸ்விட்ச் ஆன் த லைட்டுன்னு சொல்லணும். 21வதா என் கால் மரத்து போயிடுச்சு, என்னோடய கால் ஒரு மாதிரி மரத்து போகிறதுக்கெலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா மை லெக் ஸ்லீப்ஸ், மை லெக் ஸ்லீப்ஸ். 22வதா அவனை மடையன் என்று எண்ணாதே, ஒருத்தவங்களை பார்த்து தப்பாக மட்டும் அவங்கள முட்டாள்லாம் நினச்சிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் டேக் ஹிம் ஃபார் அ ஃபூல், டோன்ட் டேக் ஹிம் ஃபார் அ ஃபூல், அவனை முட்டாள்னு நினச்சிடாத, டோன்ட் டேக் ஹிம் ஃபார் அ ஃபூல். 23வதா எல்லா முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும், நம்ம எல்லா விதமான எஃபர்ட்டும் போடணும், அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆல் எஃபர்ட்ஸ் ஷுட் பி மேட், ஆல் எஃபர்ட்ஸ் ஷுட் பி மேட். ஆல் எஃபர்ட்ஸ் அப்படின்னா எல்லா முயற்சியும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் பி மேட் அப்படின்னா மேற்கொள்ள வேண்டும்னு அர்த்தம். ஆல் எஃபர்ட்ஸ் ஷுட் பி மேட்னா எல்லா முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும்னு அர்த்தம். 24வதா நீ அவரிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும், ஒருத்தவங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பேரண்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யூ ஷுட் கெட் அ குட் நேம் ஃப்ரம் ஹிம். யூ ஷுட், நீ ஷுட் அப்படின்னா கண்டிப்பாக, யூ ஷுட் கெட் அ குட் நேம் ஃப்ரம் ஹிம், அவனிடம் இருந்து அப்படின்றதுக்கு ஃப்ரம் ஹிம். ஷுட் கெட் அ குட் நேம் ஃப்ரம் ஹிம், அவனிடமிருந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றத இப்படியும் இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம். 25வதா வீட்டில் தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி இல்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? there is barely any water at home, there is barely any water at homeனு சொல்லலாம். 26வதா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியானதை கொடுக்குறேங்க, கீழே பாருங்கள். என்னை பற்றி கவலைப்பட வேணாம், என்னை பற்றி கவலைப்பட வேணாம், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு பாதி ஆன்சருங்க நான் கொடுத்துட்டேன்னா ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் அடுத்து என்ன வரும், அபவுட் அடுத்து என்ன வரும்ன்றதை மறக்காமல் கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணி ஒவ்வொருத்தவங்களாம் போடுங்க. நீங்கள் இந்த பார்த்துருக்க எல்லா சென்டென்சஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 25 சென்டென்சஸுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.